அது புகழ்ச்சி உரையா? இருப்பவை எல்லாவற்றிலும் மிகவும் மோசமான கூட்டமாகிய இந்த தேவபக்தியற்ற லவோதிக்கேயா காலத்திற்கு அது ஒரு கடிந்துரைத்தல். ஏனையோரெல்லாம் எல்லா விதமான வேதனைகளுக்கு உட்பட்டிருந்தனர். அவர்களுக்கு ஒன்றும் இருக்கவில்லை. அவர்கள் வறுமையில் வாடினவர்களாயிருந்தனர். ஆட்டுத்தோலையும் வெள்ளாட்டுத்தோலையும் போர்த்திக் கொண்டு ஆதரவற்றவராய் திரிந்தனர். வாளால் அறுப்புண்டனர், தீக்கிரையாக்கப்பட்டனர், சிங்கங்களுக்கு இரையாக்கப்பட்டனர் மற்றும் இன்ன பிற காரியங்களுக்கு உட்படுத்தப்பட்டனர். ஆயினும் அவர்களோ விசுவாசத்தை காத்துக் கொண்டனர். ஆனால் இந்த லவோதிக்கேயா கூட்டமோ ஐஸ்வர்யவானும் ஒன்றும் குறையுமில்லை என்றும் என்ற நிலைமையில் காணப்பட்டு ஒரு வேசியாக இருந்தது. அது உண்மையே. இப்பொழுது நமக்கு மகத்தான பெரியதொரு பாடம் இங்கே உள்ளது. அதை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். அவர், நீ குளிருமல்ல அனலுமல்ல, வெதுவெதுப்பாய் இருக்கிறாய் என்றார். பாலை போல் உள்ளது அது என்பதை பாருங்கள். ஒரு குளிர்ந்த நிலையிலுள்ள பாலானது நல்லதாக இருக்கிறது, அப்படித்தானே? சூடான பாலும் உங்களுக்கு நன்மை பயக்கும். ஆனால் வெதுவெதுப்பான பாலோ உங்களை வாந்தி எடுக்க பண்ணும். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நதியில் நான் வசித்து வருகையில் நான் ஒரு இரவில் வியாதிப்பட்டேன் என்பது நினைவிருக்கிறது. நான் அப்பொழுது ஒரு சிறிய படகு வீட்டில் வசித்து வந்தேன். நான் வியாதிப்பட்டேன். அப்பொழுது அவர்கள், அதாவது என்னுடைய மைத்துனர் வந்து என்னை மருத்துவர் ஐஸ்லர் என்பவரிடத்தில் அழைத்து சென்றார். அவரோ என்னிடம் என்ன விஷயம் என்று கேட்டார். அப்பொழுது நான், எனக்கு வயிற்றில் குமட்டல் ஏற்பட்டுள்ளது என்று கூறினேன். அதற்கு அவரோ, நீ ஒரு கோப்பை வெதுவெதுப்பான பாலை குடித்தாயா என்று கேட்டார். ஓ சகோதரனே, வெதுவெதுப்பான பாலானது என்னை சுகவீனமுற செய்தது. எனவே நான் அதை முழுவதும் வெளியேற்றி சுத்தம் செய்து கொண்டேன். தேவன், நீ அனலாயிருக்க விரும்புகிறேன், பழுக்க பழுக்க சிவந்து போயிருக்கும் நிலையை அடையும் அளவுக்கு அனலாயிருக்க வேண்டும், அல்லது உறைதல் நிலையில் இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு நிலையில் இருக்க வேண்டும். நீ வெதுவெதுப்பாய் இருக்க வேண்டாம், ஏனெனில் உனது அந்த விதமான நிலை என்னை சுகவீனப்படுத்துகிறது என்றார். இந்த சபை காலமானது தேவனுக்கு அவ்வாறான காரியத்தையே செய்தது. அவரை சுகவீனமுள்ளதாக்குகிறது. புரிகிறதா? ஒன்று படுக்க சிவந்த அனலான நிலையில் இருக்க வேண்டும், அல்லது குளிர்ந்து போன நிலையில் இருக்க வேண்டும். ஆனால் வெதுவெதுப்பாய் இருக்கக்கூடாது. வெதுவெதுப்பான நிலையானது என்னை வாந்தி பண்ணி போட செய்துவிடும். ஜான் வெஸ்லியின் காலத்தில் ஆங்கிலிக்கன் சபையில் காணப்பட்ட குளிர்ந்து போன நிலையானது அவரை அச்சபையை விட்டு அகன்று வேறு இடத்தில் போய் கூட்டங்கள் நடத்தும்படி அவரை விரட்டியது. ஏனெனில் அது மிகவும் குளிர்ந்து போன நிலையில் காணப்பட்டது. மெத்தோடிஸ்ட் சபையில் காணப்பட்ட குளிர்ந்து போன நிலையானது வில்லியம் பூத்